ஃபர்ஸ்ட் தமிழ் பயான் பண்ணி முடிச்சோடனே அவங்க உருது பயான் பண்ணுவாங்க. உருது பயான் ஃபர்ஸ்ட் தமிழ் பயான் பண்ணிட்டு உருது பயான் பயான் பண்ண போறோம். கவனமா கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகி அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. இஸ்லாத்தினுடைய முதல் போர் இந்த பத்ருடைய போர். இந்த பத்ருடைய போரிலே 313 சஹாபாக்கள் கலந்து கொள்கிறார்கள். எதிர்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய படையில் பார்த்தோம் என்று சொன்னால் 313 நபர்கள். இந்த 313 நபர்களிடத்தில் இருந்த ஆயுதங்களுமோ குறைவோ, வாகனங்களுமோ குறைவோ. அங்கிருந்து புறப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே வருகிறார்கள். இந்த இடத்தில் வந்து இந்த மஸ்ஜித் அரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொலை வைக்கக்கூடிய இமாம் தொலை வைக்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இஸ்லாமியர்களுடைய கூடாரம் இருக்கிறது. கூடாரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த சிற்றஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை காப்பாற்று என்று சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து துஆ கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட துஆ தெரியுமா? இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமம் இருக்கிறது. அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு துஆ கேட்டால் துஆ கபூலாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு துஆ யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் என்ற வார்த்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீழ்ந்து துஆ கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பெருமானாரை பார்த்தேன், மிக நீண்ட நேரமாக சுஜூத் செய்து எங்களுக்காக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம், தஹஜ்ஜுடைய 3 மணி நேரம் சுஜூதிலே வீழ்ந்து இந்த உம்மத்துக்காக, இந்த 313 சஹாபாக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். துஆ கேட்டது மட்டுமல்ல, எந்திரிக்கும் போதே சுப செய்தியோடு எந்திரித்தார்கள். எப்படிப்பட்ட சுப செய்தி தெரியுமா? அதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், அதோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி சுப செய்தியோடு எழுகிறார்கள். இந்த போருக்கு யார் கலந்து கொண்டார்கள்? மனிதர்கள் மட்டுமல்ல, மலக்குகளையும் அல்லாஹ் தஆலா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நின்று ஒரு சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வரிசையாக நிற்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வரிசையாக நிற்கிறார். ஒரே ஒரு சஹாபி மட்டும் வயிறு உப்பிக்கொண்டு இப்படி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குச்சியை வைத்து தட்டிக்கொண்டே வரும்போது அவருடைய வயிறிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துகிறார்கள். அவர் வயிறை உள்ளே இழுத்துக் கொள்கிறார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வயிறில் நீங்கள் நோவினை செய்து விட்டீர்கள் யா ரசூலுல்லாஹ், அதற்கு பதிலாக உங்களிடத்தில் நானும் நோவினை செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த குச்சியை வாங்கி கீழே போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிப்பிடிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிப்பிடிக்கிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னது வினோதமான காட்சி, உங்களை கட்டிப்பிடிக்கிறார், என்ன காரணம் என்று அந்த சஹாபியிடம் கேட்கப்பட்டது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த போரிலே நிச்சயமாக நான் ஷஹீதாகுவேன் என்பது உறுதி. நான் கட்டிப்பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் யா ரசூலுல்லாஹ். எப்படி? நான் கட்டிப்பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிப்பிடித்து விட்டு இந்த போரிலே தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு துச்சமாக நினைத்து, தங்களுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து இந்த போரிலே ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக அத்தனை சஹாபாக்களும் தயாராக இருந்தார்கள். எப்படிப்பட்ட தருணம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூடாரத்தில் இங்க இருக்கக்கூடிய பகுதி கட்டாந்தரையான பகுதி, அங்க இருக்கக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய பகுதி, குஃபார்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது சேரும் சகதியாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் ஒரே நேரத்தில் அல்லாஹ் தஆலா மழை இறக்குகிறார். ரஹமத்தான் அவனுடைய மழை இறங்குகிறது. ஆனால் இந்த இடத்துல பேயப்பட்ட மலைகள் இருக்கிறது. இந்த கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கால் வைக்கும் போது அல்லாஹ் அவருடைய மனதிலே உள்ளத்திலே ஒரு உறுதியை ஏற்படுத்துகிறார். ஆனால் அவர்களுக்கு சேரும் சகதியுமாக இருந்ததல்லவா, அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மழை பெய்யும் போது அந்த ஏற்கனவே வழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. மீண்டும் அவர்களுக்கு மழை பெய்ததன் காரணமாக ஒரு வழுக்கல் அதிகமாகி அந்த இடத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன ஒரு உறுதி ஏற்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இந்த போரிலே நாம் தோல்வியாகி விடுவோம் என்பது உறுதியாக அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா போட்டார். ஒரே ஒரு ரஹமத்து தான், ஒரே ஒரு மழை தான். அல்லாஹ் தஆலா அந்த மழையை இறக்கினான். ஒரு பக்கம் ரஹமத்தாகும், ஒரு பக்கம் லானத்தாகும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தருணம்! இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ், இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டணும்.
அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். இந்த போரிலே யாருடைய தலை எந்தெந்த இடத்துல விழுகும் என்று சொல்லி தங்களிடத்தில் வைத்திருந்த அந்த குச்சிகள் இருக்கிறது, அந்த குச்சியை வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டு காட்டுகிறார்கள். இங்கு அபூஜஹலுடைய தலை, இங்கு உத்துபாவுடைய தலை, இங்கு ஷைபாவுடைய தலை என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டு காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். போர் முடிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய தலை எக்ஸாக்ட்டா அந்த இடத்திலே கிடந்தது. அவர்களுடைய தலையில ஒரு பகுதி கூட வெளியில போகல. எந்த இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டு காட்டினார்களோ அந்த இடத்திற்குள்ளே கிடந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த இடத்தில் தான் அவருடைய தலை விழுகும் என்று சொன்ன வார்த்தை அதே போன்று அவர்களுக்கு விழுந்தது. அல்லாஹு தஆலா இந்த எதிரிகளை அல்லாஹு தஆலா வீழ்த்துவதற்கு, இந்த உத்பா, ஷைபா, அபூஜஹல் மாபெரும் குஃபார்களுடைய தலைகளை அல்லாஹு தஆலா வீழ்த்துவதற்கு பெரும் பெரும் நபர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை. சின்னஞ்சிறாராக இருக்கக்கூடிய, அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் அந்த தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தோலை போட்டு பெருமானாருக்கு யார் நோயினை கொடுத்தது என்பதாக 2 சிறார்கள் கேட்கிறார்கள். இந்த போருக்கு முன்பதாக கேட்கிறார்கள். அந்த அவங்களுடைய பேரு முஆது, முஅபித் என்று சொல்லக்கூடிய 2 சிறார்கள் கேட்கிறாங்க, யார் எங்களுடைய பெருமானாரின் மீது நாங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய நாயகத்தின் மீது யார் ஒட்டகத்தினுடைய அந்த தோலை போட்டு கேவலப்படுத்தியது, அவர் யார் என்று காட்டுங்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் இந்த போர் ஆரம்பித்ததும் அவர்களின் போரிலே சேர்க்கப்படுகிறது. ஒரு 16 அல்லது 17 வயது தக்க முஆது, முஅபித் என்பவர்கள் தான் அபூஜஹலுடைய தலையை கொய்தியது. அபூஜஹலுடைய தலை வீசப்பட்டு பெருமானார் எந்த இடத்துல வட்டமிட்டு காட்டினார்களோ அந்த இடத்திலே சுப்ஹானல்லாஹ் விழுகுவதற்கு அந்த 2 சிறார்கள் காரணமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவ்வளவு பெரிய குஃபார்களுடைய குறைஷியினுடைய தலைகளை எல்லாம் சிறார்களின் மூலமாக அல்லாஹ் வீழ்த்தி காட்டினார். அது மட்டுமல்ல, இந்த போர் படைகளில் பார்க்கும்போது இது முழுக்க, அதாவது இந்த இடம் முழுக்க போர் படைகளாக நிறைந்திருந்தது. எதிரிகள் 1000க்கும் மேற்பட்டவர்கள், நம்முடைய படையில 313 நபர்கள். ஒவ்வொருவர்களும் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு, அதாவது உயிரை துச்சமாக நினைத்து இந்த களத்தில் இறங்கினாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்கள், நம்ம தரப்புல 14 நபர்கள் இழப்பு. எத்தனை பேருங்க? நம்ம தரப்புல 14 நபர்கள் இழப்பு. எதிரிகளுடைய படையில நிறைய நபர்கள் கொல்லப்படுறாங்க, குஃபார்களுடைய படையில அதிகமான நபர்கள் கொல்லப்படுறாங்க. நம் தரப்புல 14 சஹாபாக்கள். அந்த 14 சஹாபாக்கள்ல 13 சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள், ஒரே ஒரு சஹாபி முஹாஜிர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல அந்த ஒரு சஹாபி. இங்கே இருக்கக்கூடிய மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அன்சாரி தோழர்கள் என்று சொல்வார்கள். அங்கிருந்து வரக்கூடிய அந்த தோழருக்கு என்ன சொல்லுவாங்க? முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க சொல்லுவாங்க. இந்த 14 பேர்த்துல 13 பேர் யாருங்க? அன்சாரி தோழர்கள், ஒரே ஒரு ஹிஜ்ரத் செஞ்ச வந்த சஹாபி. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சில சஹாபாக்களை பார்க்கும்போது குத்துயிரும் குலையுருமாக கிடக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை பார்த்துட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜபத் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயரமான சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டான் என்று சொல்லி அவர்கள் குத்துயிரும் குலையுருமாக கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த போர்க்களத்திலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றி. ஃபர்ஸ்ட் 1000 மலக்குமார்கள், அதற்கடுத்த 5000 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து சஜ்ஜாடா எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து மாபெரும் வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அன்று மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே, இந்த கூடாரத்தினுடைய இடத்திலே சுஜூதிலே வீழாமல் இருந்திருந்தால், சுஜூதிலே விழுகாமல் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட்டிருக்குமா? இன்றைய சமுதாயத்தில் தஸ்பீஹ் செய்வதற்கு ஆள் இருந்திருப்பார்களா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை காப்பாற்றி என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த துஆவிலே விசேஷமாக யா ஹய்யு யா கய்யூம் ரஹ்மத்திக நஸ்தகீஸ் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில மலக்குகளுடைய விஷயங்களும் நம்மளுக்கு கிடைத்தது. மலக்குகளும் இதில் கலந்து கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். போர் முடிந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குஃபார்களுடைய உடல்கள் இருக்கிறது, அந்த உடல்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல கொட்டுறாங்க. கொட்டி விட்டு கேட்கிறாங்க, நான் இப்போது உண்மை தூதுவர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உமர் அவங்க வர்றாங்க. வந்து யார் ரசூலுல்லாஹ், அவங்க மௌத்தானவங்க, இறந்து போயிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கறீங்கன்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட நன்றாக செவிமடுப்பார்கள், உங்களை விட நன்றாக கேட்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட இடம் தான் அந்த முள்ளுவேலி போட்டிருக்குல்ல, அந்த இடம் தான் குஃபார்களுடைய உடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம கீழே 3 பேர் நிற்கிறாங்க. இந்த இடத்துல கடந்து முள்வெளி இருக்குல்ல, இதுல ஃபுல்லா தான் அடைச்சாங்க.